12th accountancy second chapter உடைய ரெண்டாவது exercise sum தான் நம்ம பார்க்க போறோம். From the following information given below, prepare receipts and payment account for the Coimbatore Cricket Club for the year ending 31st March 2019 நமக்கு தந்திருக்காங்க. இந்த சம்மை எப்படி பண்றதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த புக் ஆஃப் கோயம்புத்தூர் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டு 31st March 2019 ஹெட்டிங் போட்டுருங்க. இந்த பக்கம் டிஆர், இந்த பக்கம் சிஆர் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. பிறகு ரிசிப்ட்ஸ் அமௌண்ட் பேமெண்ட் அமௌண்ட் ஹெட்டிங் போட்டாச்சு. இப்போ இந்த சம்மை நம்ம பண்ணுவோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேங்க் ஓவர் டிராஃப்ட் 1/4/2018 6,000 தந்திருக்காங்க. இப்போ பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஸ்டார்டிங் டேட்டு தந்திருக்கிறதுனால இது வந்து நம்ம எங்கே எழுதணும்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சைடு எழுதணும். பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா மீனிங் வந்து பேங்க் லோன், பேங்க் கடன் தான். இது ஒரு வகையான வங்கி கடன். அப்போ இது வந்து நம்ம வந்து லோனுன்னு சொல்லும்போது வாங்கின அமௌண்ட்டு திருப்பி கட்டணும். அதனால இது வந்து நமக்கு பேமெண்ட் சைடு தான் வரும். பேமெண்ட் சைடு இதை எழுதும். எப்போவுமே ஸ்டார்டிங் எழுதும்போது நம்ம பை பேலன்ஸ் ப்ராட் டவுன்னு போடுவோம். அதனால் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் பேங்க் ஓவர் டிராஃப்ட் 6,000 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு கேஷ் இன் ஹேண்ட் 1/4/2018 1000 தந்திருக்காங்க. இதுவும் ஓப்பனிங் தான். கேஷ் இன் ஹேண்டுன்னு சொல்லும்போது நம்ம கையில் தான் கேஷ் இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம ரிசிப்ட் சைடு எழுதணும். இதுவும் ஓப்பனிங் அப்படிங்கிறதுனால டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேஷ் இன் ஹேண்ட் 1000 அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வேஜஸ் பெய்டு ஃபார் கிரவுண்டு மெயின்டெனன்ஸ் 2000 தந்திருக்காங்க. பெய்டுன்னு சொல்லும்போது நம்ம கையிலேருந்து கேஷ் வெளியே போயிருக்கு. அப்போ இதை வந்து நம்ம பேமெண்ட் சைடு எழுதணும். பேமெண்ட் சைடு பை வேஜஸ் பெய்டு ஃபார் கிரவுண்டு மெயின்டெனன்ஸ் 2000 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர், சப்சிக்வெண்ட் இயர் அப்படின்னு 3 வருஷத்துக்கு தந்திருக்காங்க. அதை அவங்க ஆட் பண்ணியும் போட்டிருக்காங்க. இது வந்து ரிசீவ்ட் அப்படிங்கிறதுனால நம்ம ரிசிப்ட் சைடு தான் எழுதணும். அவங்க கொடுத்துருக்க மாதிரியே ஃபஸ்ட்டு காலத்தில் இதுவும் செகண்ட் காலத்தில் இதுவும் நம்ம எழுதணும். அவங்க கொடுத்துருக்க மாதிரியே தான் நம்ம எழுதியிருக்கோம். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டுன்னு போட்டு ஃபஸ்ட்டு காலத்தில் அவங்க கொடுத்துருந்த ஃபஸ்ட் அமௌண்ட்டு, அதே மாதிரி அதை ஆட் பண்ணி அவங்க கொடுத்துட்டாங்க 10,500. அதை தான் நம்ம ரெண்டாவது காலத்தில் எழுதணும். நெக்ஸ்ட் வேஜஸ் எட் டு பி பெய்டு 2,200 தந்திருக்காங்க. எட் டு பி பெய்டு அப்படிங்கிறது இது வந்து கேஷ் ஆக்டிவிட்டீஸ் கிடையாது. இந்த எட் டு பி பெய்டு அப்படிங்கிற வேர்டு வந்தாலே நம்ம அதை எழுத வேண்டாம், நீங்கள் விட்டுறலாம். அப்போ இதை விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பெய்டு 2,000. பெய்டுன்னு சொல்லும்போது நம்ம தான் பே பண்ணியிருக்கோம், காசு நம்ம கையிலேருந்து வெளியே போச்சு அப்படிங்கிறதுனால இது வந்து நம்ம பேமெண்ட் சைடு எழுதணும். பை இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பெய்டு 2,000 நம்ம பேமெண்ட் சைடு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஹானரேரியம் பெய்டு 2,800 தந்திருக்காங்க. ஹானரேரியம் அப்படின்னா மதிப்பூதியம் அப்படின்னு அர்த்தம். இதுவும் பெய்டு அப்படிங்கன்னு சொல்லும்போது நம்ம கையிலேருந்து கேஷும் வெளியே போயிருக்கு. அப்போ இதுவும் நம்ம பேமெண்ட் சைடு தான் எழுதணும். பை ஹானரேரியம் பெய்டு 2,800 பேமெண்ட் சைடு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் 700 தந்திருக்காங்க. வாட்டருக்கும் எலக்ட்ரிசிட்டிக்கும் நம்ம பில் பே பண்ணியிருக்கோம். அப்போ இதுவும் நம்ம கையிலேருந்து கேஷ் வெளியே போயிருக்கு அப்படிங்கிறதுனால இதையும் நம்ம பேமெண்ட் சைடு தான் எழுதணும். பை வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் 700 நம்ம பேமெண்ட் சைடு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு மேட்ச் எக்ஸ்பென்சஸ் 2,600 தந்திருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் அப்படின்னாலே செலவு பண்ணோன்னு சொல்லும்போது கேஷ் நம்ம கையிலேருந்து வெளியே போயிருக்கு. அப்போ இதுவும் நம்ம பேமெண்ட் சைடு தான் எழுதணும். பை மேட்ச் எக்ஸ்பென்சஸ் 2,600 இது நம்ம பேமெண்ட் பக்கம் எழுதியா. நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு 1,900 தந்திருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ கேஷை கொடுத்து தான் நம்ம ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வாங்கியிருக்கோம். அப்போ இதுவும் நமக்கு பேமெண்ட் சைடு தான் வரும். பேமெண்ட் சைடு பை ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு 1,900 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு மேட்ச் ஃபண்ட் ரிசிப்ட் 5,200 தந்திருக்காங்க. ரிசிப்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், கேஷ் நமக்கு வந்திருக்கு. அப்போ இதை வந்து நம்ம ரிசிப்ட் சைடு எழுதணும். ரிசிப்ட் சைடு டு மேட்ச் ஃபண்ட் ரிசிப்ட்ஸ் 5,200 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு லீகசிஸ் ரிசீவ்டு 2,000 இருக்குது. இதுவும் ரிசீவ்டுன்னு சொல்லும்போது கேஷ் நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறனால இதையும் நம்ம ரிசிப்ட் சைடு தான் எழுதணும். ரிசிப்ட் சைடு டு லீகசிஸ் ரிசீவ்டு 2,000 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு கேஷ் பேலன்ஸ் 31/3/2019 300 தந்திருக்காங்க. இப்போது நமக்கு ஓப்பனிங் கேஷ் இன் ஹேண்டுன்னு சொல்லும்போது நம்ம வந்து ரிசிப்ட் சைடு எழுதுகிறோம். அதே சமயம் க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் தந்தால் அதை வந்து பேமெண்ட் சைடு ஃபைனலாக நம்ம எழுதணும். பேமெண்ட் பக்கம் இது க்ளோசிங் அப்படிங்கிறதுனால பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேஷ் பேலன்ஸ் 300 அப்படின்னு போட்டிருக்கோம். ஃபைனலாக டொனேஷன் ரிசீவ்டு ஃபார் பேவலியன் 2000 தந்திருக்காங்க.
இது ரிசீவ்டு அப்படிங்கிறதுனால ரிசிப்ட் நம்ம கைக்கு தான் கேஷ் வந்திருக்கு. அப்போ இதை வந்து நம்ம ரிசிப்ட் சைடு எழுதணும். நம்ம ரிசிப்ட் சைடு டு டொனேஷன் ரிசீவ்டு ஃபார் பாவலியன் 2000 எழுதியாச்சு. இப்போது பேமெண்ட் சைடும் ரிசிப்ட் சைடும் நம்ம வந்து தந்திருக்கிறது அவ்வளோத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். நம்ம ரிசிப்ட் சைடு இருக்கிறது எல்லா அமௌண்ட்டுகளையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு 20,700 வருது. 20,700. அதே சமயம் இந்த ரிசிப்ட் சைடு இருக்கக்கூடிய அமௌண்ட்டுகள் ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வருதுன்னா 18,300 வருது. அப்போது ரிசிப்ட் சைடு தான் நமக்கு வந்து அதிகமாக இருக்குது, பேமெண்ட் சைடு அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது. எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் நம்ம ஆன்சர் எழுதிடலாம். அப்போ இந்த 20,700 ரிசிப்ட் சைடு நம்ம எழுதிடலாம். 20,700 ரிசிப்ட் சைடு முடிஞ்சுது. இப்போது பேமெண்ட் சைடு வந்து நமக்கு 18,300 தான் இருக்குது. அப்போ அதிகமான அமௌண்ட்லேருந்து கம்மியான அமௌண்ட்டை நம்ம லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணும்போது நமக்கு 2,400 வருது. இந்த 2,400 நம்ம பேமெண்ட் சைடு லாஸ்ட்டாக நம்ம எழுதணும் 2,400. இப்போது நீங்கள் ரிசிப்ட் சைடு இருக்கக்கூடிய அமௌண்ட்டுகள் ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணும்போது இங்கேயும் உங்களுக்கு 20,700 வரணும். வந்தால் தான் நமக்கு ஆன்சர் கரெக்டு. இப்போ இந்த 2,400 தான் நமக்கு ஆன்சர். இப்போ இதுக்கு நேரம் இங்கே என்ன எழுதணும்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்மில் பை பேலன்ஸு சிடி கேஷ் பேலன்ஸ் அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். ஆனால் இதில் வந்து ஏற்கனவே கேஷ் பேலன்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. அதனால நமக்கு வரக்கூடிய ஆன்சர் பேங்க் பேலன்ஸ். நல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க. கேஷ் பேலன்ஸ் கொடுத்தால் வரக்கூடிய ஆன்சர் பேங்க் பேலன்ஸ். அப்போ இங்கே நம்ம என்ன எழுதணும்? பை பேலன்ஸ் சிடினா கேரி டவுன், இது வந்து பேங்க் பேலன்ஸ். இதுதான் நமக்கு ஆன்சர்.